வந்து கிரீன் saree தென் இந்த blouse வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேல ஒரு blouse முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா யாராலையும் முடிக்க முடியாது. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ்லாம் வரும்போது அப்படியே போர் ஆயிரும். என்னது நான் இப்போ காமிக்க போற டிசைன் எடுத்து சூப்பரா பண்ணலாம். ஒரே நாள்ல உங்களால ஒரு ஃபுல் blouse டிசைனையும் பண்ணி முடிக்க முடியும். Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாसेस நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாसेस ஜாயின் பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணனும் இன்ட்ரஸ்ட் இருக்குனா கீழ உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய பிரைடல் ப்ளவுசஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்துட்டே வரோம். அதே வரிசையில இன்னைக்கும் சூப்பரான ஒரு பிரைடல் ப்ளவுஸ், அதுவும் நீங்க வந்து ஒரு ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து பண்ணக்கூடிய ஒரு டிசைன் ஈஸியா பண்ணலாம். ஒரு பிகினர் நீங்க வந்து கோர்ஸே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல, இப்பதான் வந்து கத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து நான் இப்ப காமிக்க போற டிசைன் எடுத்து சூப்பரா பண்ணலாம். ஒரே நாள்ல உங்களால ஒரு ஃபுல் பிளவுஸ் டிசைனையும் பண்ணி முடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான டிசைன். அந்த டிசைன் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஆரி எம்ப்ராய்டரி நிறைய பேர் வந்து கத்துட்டு இருக்கோம். நிறைய எனக்கும் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்க எந்த பிளவுஸ் மேம் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. நான் நிறைய டிசைன்ஸ்லாம் அனுப்புவேன். ஸோ அதுல வந்து முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ற டிசைன் இதுவா தான் இருக்கும். எனக்கு வந்து யூடியூப்லயும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி நிறைய பேர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி வெளியில ஆரி கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிகினர் நான் வந்து எந்த பிளவுஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான். ஏன்னா வந்து காமனா நீங்க வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் பழகி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிளவுஸ் டிசைன் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பெரிய டிசைனா இருக்கும்போது அந்த மாதிரி டிசைன் எடுத்து பண்ணும்போது ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆகும் நம்ம ஒரு பிளவுஸை முடிக்கிறக்கே. ஸோ 1 வீக் ஆகும்போது ஒரு பேக் நெக் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ்லாம் வரும்போது அப்படியே போர் ஆயிரும். என்னது இது இவ்வளவு நாள் எத்தனை நாள் நம்ம இந்த பிளவுஸ் வச்சு உட்காந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி போர் ஆயிரும். ஸோ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப சிம்பிள் பிளவுஸ் சின்ன சின்ன பிளவுஸ் டிசைன்ஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க பார்த்த உடனே ஈஸியா வந்து உங்களுக்கு ஈஸியா பண்ண முடியும். நிறைய இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி கொஞ்சம் ஒரு ஸ்பெசிபிக் டிசைன்ஸா இருக்கிற மாதிரி நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கரெக்டா பாயிண்ட்ல வரணும். லைட்டா ஸ்டோன் வந்து நகர்த்தி ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது திரும்ப எடுத்து ஒட்டுறது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி வரும். பட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே நாள்ல ஒரு பிகினர் உங்களுக்கு ஒரு பீட்ஸ் போடக்கூடிய ஸ்டிச்சஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்க வந்து இந்த பிளவுஸை சூப்பரா பண்ணலாம், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். வித்தின் 1 டேலயே வந்து நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். நார்மலா ஆரி நீங்க வந்து பழகிட்டு இருக்கீங்க, ஆரி ஸ்டிச்சஸ் பழகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது 1 டேல ஒரு பிளவுஸ் முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா யாராலையும் முடிக்க முடியாது. பட் இந்த டிசைன் எடுத்தீங்கன்னா உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து saree பார்த்துடலாம். இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கேட்டகரியில வரும். டார்க் கிரீன் saree வித் பிங்க் பிளவுஸ், பிங்க் முந்தி இருக்கு, டார்க் கிரீன். ஸோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து பிங்க் சாரீக்கெல்லாம் வந்து பிரைட்ஸே வந்து இந்த மாதிரி டார்க் கிரீன் பிளவுஸ் எடுத்து ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஸோ இது அதே கேட்டகரியில. இது வந்து ஒரு கல்யாண பொண்ணோட அம்மாவோடது. பொண்ணோட பிளவுசஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கிராண்ட் டிசைன். ஸோ இது வந்து அவங்க அம்மாவோடது. அவங்க கொஞ்சம் சிம்பிளா தான் டிசைன் கேட்டாங்க. இது வந்து கிரீன் saree. தென் இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க், ஃபுல் பீட்ஸ் ஒர்க் பிளவுஸ், பானக் வேணும்னு கேட்டாங்க. அதுல வந்து ஃபுல்லா பீட்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஸ்லீவ்லயும் கையிலயும் அதே சேம் டிசைன். அடுத்து வந்து இந்த டிசைன் க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். பாருங்க சாரி கலருக்கும் பிளவுஸ் கலருக்கும் அவ்வளவு சூப்பரா மேட்ச் ஆயிருக்குன்னு, ரொம்ப கிராண்டா இருக்கு பாருங்க. இது பக்கத்துல வச்சு பார்க்கும்போது இது ஒரு கலர் இது ஒரு கலர், கான்ட்ராஸ்ட் கலர் தான், பட் நல்லா அக்யூரேட்டா மேட்ச் ஆயிருக்கு, சூப்பரா இருக்கு. இதோட ஸ்லீவ் டிசைன் பாருங்க. ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட்.
ஸோ இந்த ஜரி த்ரெட்லாம் வந்து உங்களுக்கு இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ஜரி த்ரெட்லாம் வந்து செயின் ஸ்டிச் போடுறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சே வந்து நம்ம வந்து ஆரியில் இந்த செயின் ஸ்டிச் தான் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸும் ரொம்ப ஈஸி. செயின் ஸ்டிச் போடும்போது ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மோத்தி பீட்ஸ் நடுவில் ஒரு லேயர், அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட்ஸ். ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஃப்ளவர் மாதிரி குட்டியாக நடுவில் வந்து ஒரு மோத்தி பீட்ஸு, சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லேயர், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மோத்தி பீட்ஸு, சுற்றி ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸ். ஸோ வந்து ஈவன் கேப்பில் பக்கத்தில் வெறும் மோத்தி பீட்ஸும் சுகர் பீட்ஸும் குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வர மாதிரி வச்சுட்டு, அடுத்து ப்ளவுஸ் ஃபுல்லாக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோத்தி பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் அப்படியே வந்து கீழே தொங்குற மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி. ஏன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து நம்ம பிளைனாக கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா டீசெண்டாக நல்லா அழகாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பேக் நெக் பாருங்க, இது அந்த கஸ்டமர் வந்து பா நெக் வேணும்னு கேட்டாங்க. ஸோ வந்து பா இருக்கிற மாதிரி ஷேப் போட்டுட்டு ட்ரா பண்ணிட்டு இந்த ஸ்லீவோட எண்டில் நான் என்ன டிசைன் கொடுத்தனோ அதே சேம் டிசைன் இந்த இடத்துலையும் சுகர் பீட்ஸு, மோத்தி பீட்ஸு, சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் வெளியில வந்து இந்த டிசைனு, அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு மோத்தி பீட்ஸ் வர மாதிரி அப்படியே வந்து ஃபுல்லும் வந்து ஃபில் பண்ணேன். ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி டிசைன் தான் பாருங்க. ஃப்ரண்ட்ல யூ நெக்கு, பேக்ல என்ன டிசைன் பண்ணோமோ அதே சேம் டிசைன் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எங்கேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, எந்த கண்ட்ரீஸில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கோர்ஸ் முடிக்கிறவங்களும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன். இது ஆரி எம்ப்ராய்டரின்னு இல்லை, நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அதர் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கிடைக்காது, என்னென்ன ட்ரெஸ்க்கு என்ன மெட்டீரியல்ஸ் போடணும், எனக்கு மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்காது, நான் எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து உங்களோட பட்ஜெட் சொல்லி இந்த பட்ஜெட்க்கு எனக்கு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோட கோர்ஸோட லிஸ்ட்டில் வந்துட்டு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் சொல்லி தருவனோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் வித் லைனிங் மெட்டீரியலோட எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே வாங்கி நான் கொரியரும் பண்ணுவேன். இது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி ரெண்டுத்துக்குமான மெட்டீரியல்ஸ் நான் கொரியர் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். தென் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 90+ ஸ்டிச்சஸ் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் காமனாக எங்கே என்கொயரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 50 to 60 ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளோட கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்டிச்சஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் காட்டன் மெட்டீரியலில் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி காட்டன் மெட்டீரியலில் பழகும்போது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஸ்டிச்சஸ் எல்லாம். பட் வந்து நீங்கள் காட்டன் மெட்டீரியலில் பழகுறது அவ்வளோ கரெக்டான மெத்தடு கிடையாது. ஃபுல்லுமே வந்து சில்க் காட்டன் தான் பழகணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காட்டன் எடுத்து பழகினா ஓகே, அடுத்தடுத்து உங்களோட ஸ்டிச்சஸ் போகும்போது நீங்கள் வந்து சில்க் காட்டனில் பழகணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நான் இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, இது வந்து சில்க் காட்டன் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரைடல் ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்து பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து காட்டன் மெட்டீரியலாக இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் இருக்கும். அப்போ நீங்கள் பழகிற ஸ்டேஜ்லேருந்தே வந்து சில்க் காட்டனில் பழகினீங்கன்னா தான் அதில் என்ன ப்ராப்ளம் வருது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், எப்படி சில்க் காட்டன் மெட்டீரியலை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட கிளாஸஸில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல்லையே வந்து எல்லா ஸ்டிச்சஸும் சொல்லிக் கொடுப்பேன், எல்லா டிசைன்ஸும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வந்து இந்த மாதிரி பழகும்போது முடிச்சாங்க கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிச்ச உடனே இம்மீடியட்டாக பிரைடல் ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்து உங்களால் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம்.